ஹை கைஸ். ஸோ இன்றைக்கி 1 year ஆஃப் தலைவன் தலைவி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த படத்தோட ஒரு பாட்டு தான் எழுதிருக்கேன். வாடி என் பொட்டலம் எஸ், அந்த சாங் நாங்களும் பார்த்து ரொம்ப இன்ஸ்பைர்ட் ஆகும். இந்த சாங் ஏதாவது ஒரு கப்புள்ஸ்க்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய கப்புள்ஸ்க்கு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். பட் கப்புள்ஸ் வந்து யாருமே இந்த சாங் வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்ட்டு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் வந்தார், பார்க்க விஜய் சேதுபதி மாதிரியே இருந்தார். ப்ரோ இந்த சாங் நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டார். எங்களுக்குமா ஒரு விஜய் சேதுபதி நித்யானந்தன் கிடச்சிட்டாங்க. ஸோ சாங் ஷூட் பண்ணலான்னு நினைக்கிறோம்னா அந்த சாங்கில் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கிறத பார்த்தோம். அதில் வந்து வர்ற அந்த ஸ்மோக் எஃபெக்டாக இருக்கட்டும், இந்த லைட் சன்ரைஸ் வழியாக வீட்டில் லைட்லாம் வரும் இல்லை, ஸோ அதெல்லாம் எப்படி செட் பண்ணலாம், எப்படி ஏஸ்தட்டிக்காக அதே மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் என்ன லைட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாகவே ஒரு ஆரஞ்சு ரெட் ஷேடு எல்லோ ஷேடோட மிக்ஸ்டில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்களும் அந்த லைட்ஸ்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஃபுல் டே ஃபுல்லாகவே எடுத்தோம். 11:30 to 4:30 வரைக்கும் போச்சு. ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாங் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்லி கப்புள்ஸ் வந்து வேணான்னு சொல்கிறது காரணமே ஷைனஸ் தான். பட் இவங்க அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாங்க. எத்தனை டைப் கேட்டாலும் நாங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க. அதுலேயுமே அந்த மாவை கொட்டிட்டு டான்ஸ் ஆடுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் சிங்கிள் டேக்கில் தான் பண்ண முடியும். ஏன்னா ஒன்ஸ் இந்த மாவு போட்டுட்டோம்னா திருப்பி நம்ம க்ளீன் பண்ணி பண்ண முடியாது. ஸோ அதை அவங்ககிட்ட சொன்னவே அவங்க ரிஹர்சல் பண்ணி அவங்க உடனே அதை பண்ணாங்க. அது சிங்கிள் டேக்லேயே பர்ஃபெக்டாக வந்துருக்கு. அந்த ஒரு ஷாட் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 ஷாட் வந்து இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் டேக்லேயே தான் எடுத்துருக்கோம். ஸோ அவங்க அதுக்காக நிறையா ஒர்க் அவுட்ஸ் போட்டு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனோட அவுட்புட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். பொட்டல முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே. வாடா என் அம்புலி மச்சானே, என்ன அம்புல தச்சானே, என்ன கட்டி புடிச்சு வச்சானே. நெஞ்சுக்குள்ள பூரா ஒன்ன சமந்தாலும் வந்ததில்ல பாரம், என்ன இது மாயம். நெஞ்சுக்குள்ள பூரா ஒன்ன சமந்தாலும் வந்ததில்ல பாரம், என்ன இது மாயம். என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே, சொல்லுடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. அன்புல பெட்டகமே தங்குற கட்டடமே, ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுன வரும் திக்கிறனே. உன்னை கண்டு விக்கிறனே, சேட்டையில சிக்கிறனே, கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறனே. விளைஞ்சிருக்கும் என் வெத்தலை கொடி, அட வளைஞ்சிருக்கும் ஒரு சன்னல் வெடி. தோட்டா ஒரு கண்ணால தொலைஞ்ச ஒரு பொண்ணால வாகா இந்த வம்பால வல விரிச்சிட வந்தாளே.